Hello friends, happy Easter. இப்போ நமக்கு வந்து ஈஸ்டர் வருது. எங்கள் சேனலில் ஈஸ்டர் எக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி 2 வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பேக்கரியில் எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக வந்து செய்கிற மாதிரி தான். எல்லாம் மாசிபான் ஈஸ்டர் எக்ஸ் தான். அடுத்தது சாக்லேட் ஈஸ்டர் எக். மோல்டு இல்லைன்னா கூட கிண்டர் ஜாய் யூஸ் பண்ணி சாக்லேட் ஈஸ்டர் எக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். அது இல்லாமல் மாசிபான் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியும் வந்து வீடியோஸ் இருக்குது, அதுவும் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் மாசிபான் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடலை, ஏன்னா வந்து ரொம்ப லாங் ஆகிடும். இப்போ இது வந்து இந்த மாசிபான் சாக்லேட் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பேஸ்கெட்டு நான் பண்ணியிருக்கேன். இது கோகனட் மேக்ரோன்ஸு ப்ளஸ் இது நெஸ்ட்டு. இப்போ 3 கைண்ட்ஸில் வந்து நம்ம நெஸ்ட்டு செஞ்சு மற்றவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம். இது வந்து இந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி செஞ்சோன்னா. அதனால் நம்ம 3 டைப்ஸ் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக நெஸ்ட்டில் எக்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து மாசிபான் சாக்லேட்டில் வந்து நான் எக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாசிபான் சாக்லேட் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மாசிபான் சாக்லேட் போட்டேன், அதை நீங்கள் பாருங்கள். அது லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நெஸ்ட்டு வேணும். அதனால் இன்றைக்கி வீடியோவில் வந்து 3 விதமான நெஸ்ட்டு நம்ம எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம். 2 வந்து கோகனட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், 1 வந்து சேமியாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோகனட்டில் நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு வந்து ஸ்வீட்டட் கோகனட் ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட வீடியோவும் நான் போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து 2 கப் ஆஃப் ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஸ்வீட் அண்ட் கோகனட் ஃப்ளேக்ஸ் இருக்குது. இது கூட வந்து நான் மெல்ட் பண்ண சாக்லேட் இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்போ என்கிட்ட வந்து இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கலக்கிக்க போகிறோம். இப்போ இந்த சாக்லேட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து பட்டர் பேப்பரில் இப்படி போட்டுருங்க. கொஞ்சம் வந்து இங்கே குழியாக பண்ணிக்கோங்க, அழுத்திட்டு. நம்ம கையில் கொஞ்சம் வந்து பட்டர் போட்டுட்டு கூட வந்து நம்ம செய்யலாம். இது மாதிரி குழியாக செஞ்சு நம்ம ஒரு நெஸ்ட்டு போல் வச்சுட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த எக்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வச்சுக்கலாம். ஈஸ்டர் எக்ஸை நம்ம வச்சாச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு செட் ஆகிடும். செட் ஆனோடனே இதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸ்டர் எக்ஸும் இது உள்ளே வந்து நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா சாக்லேட்டில் இருக்கிறதுனால வந்து இது நல்லா வந்து ஒட்டிக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ அடுத்த நெஸ்ட்டுக்கு வந்து 1 கப் சேமியா வச்சுருக்கேன். ரோஸ்டட் சேமியா தான், ஆனால் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான். இப்போ நம்ம கலக்கின அதே கண்டெய்னரில் நான் கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது டார்க் சாக்லேட் காம்பவுண்ட். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மெத்தட் நீங்கள் செஞ்சுக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேமியாவை நல்லா சாக்லேட்டில் கலந்தாச்சு. இப்போ அதே போல் ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம ரொப்பிக்கலாம். இப்படியே அதில் ஸ்பூனில் தோண்டி நம்ம அப்படியே நல்லா ரவுண்டாக வச்சுக்கலாம். இப்போ இப்படியே தோண்டி இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம குழி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இது மாதிரி கொஞ்சம் உடைச்சி விடுங்க. ஒரு நெஸ்ட்டு போல் நம்ம இது கொஞ்சம் குழி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சாச்சு. நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்டர் எக்ஸ் இந்த நெஸ்ட் உள்ள வச்சுக்கலாம். இதில் என்கிட்ட கோல்டன் டஸ்ட் இருக்குது. அது சாக்லேட்க்கு நம்ம மேலே டஸ்ட் பண்ணுறது. அதை நான் கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுக்கு கூட கொஞ்சம் டஸ்ட் பண்ணலாம். இன்னும் இன்னோவேட்டிவாக இருக்கும். இது எடிபிள் தான். இப்போ சூப்பராக நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கோக்னட் மேக்ரூன்ஸ் பண்ண போகிறோம். இந்த கோக்னட் மேக்ரூன்ஸ்க்கு 2 எக் ஒயிட் எடுத்து நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்ல பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மோல்டு எடுத்திருக்கேன் நான். இந்த மோல்டில் பட்டர் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட்டு 2 எக் ஒயிட்டு நல்ல பீக்கு நம்ம பீட் பண்ணியாச்சு. வனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். இதில் நமக்கு தேவையான சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுன்ட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கோக்னட் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்வீட் அண்ட் கோக்னட் ஃப்ளேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை கலந்து விட்டாச்சு. நான் மைக்ரோவேவ்
150 டிகிரிக்கு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மோல்டில். இப்போ மைக்ரோவேவ் ப்ரீ ஹீட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸில் வந்து நான் வந்து இப்படி பண்ண போகிறேன். அதாவது கொஞ்சம் வந்து குழியாக இருந்தால் தான் நமக்கு கப்பு மாதிரி கிடைக்கும். இது மாதிரி வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். மெத்தட் இது போல் வந்து நம்ம நல்லா வந்து நெஸ்ட்டு போல் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பேக் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்ரோன்ஸ் என்ன அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் பட்டர் பேப்பரில் வச்சதுனால அப்படியே வருது. பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தட். இப்போ சேமியா நெஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது, கோல்டு ஷேடோட சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோக்னட் மேக்ரோன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 150 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து பேக் ஆகலை. அதனால் வந்து 180 டிகிரியில் இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் வச்சேன். ஸோ டோட்டலாக வந்து 40 மினிட்ஸ் எடுத்துச்சு. இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து பேக் ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம இன்னொரு நெஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஈஸ்டர் எக்ஸ் வந்து வச்சிட்டோம். ஸோ இதை வந்து கோக்னட் மேக்ரோன் நெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸ்டர் எக்ஸ் பேஸ்கெட்டாகவும் வந்து நம்ம சொல்லிக்கலாம். இது போல் வந்து இப்போ நம்ம 3 வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ 3 விதமாக நம்ம வந்து ஈஸ்டர் எக்ஸ் எப்படி வந்து செஞ்சு நம்ம வந்து நெஸ்ட்டு செஞ்சு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது ரொம்ப ஒரு சிம்பிள் தான். நீங்கள் எது உங்களுக்கு வந்து பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வந்து கோக்னட் சாக்லேட் நெஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுவும் அழகாக இருக்குது. வெர்மிசெல்லி சாக்லேட் நெஸ்ட்டு. அதுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு நமக்கு வந்து எடிபிள் டஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்ல சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் மேக்ரோன்ஸ் கோக்னட் மேக்ரோன்ஸில் நம்ம ஈஸ்டர் எக் வச்சுருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இது போல் செஞ்சு இந்த ஈஸ்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈஸ்டர்.